அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மனித சமூகத்திற்கு தேவையான எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் அவ்வப்போது மனிதன் தெளிவு பெற வேண்டும் என்று உதாரணங்களையும் சில சம்பவங்களை கூறி மனிதர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பலவிதமான நோக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை இறக்கி அருளினான். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு சூறாவின் நோக்கத்தை குறித்து அதன் சாராம்சம் என்ன என்பதை குறித்து தான் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். அல்லாஹ் தஆலா இதை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே, நபியே, நாம் உங்களுக்கு அறிவித்த வகைகளில் சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களிலும் அழகிய சம்பவம் நாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்பதால் அல்லாஹ் தஆலா சொல்லி ஆரம்பம் செய்கின்றான். அல்லாஹ்வின் வார்த்தையில் சொல்வதானால், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன். இந்த குர்ஆனிலே நாம் கூறிய வகைகளில் சொல்லப்பட்ட சம்பவங்களில் அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய ஒரு சம்பவத்தை நாம் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி சூரா யூசுஃபை முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளுகிறான். இந்த சூரா இறங்குவதற்கான காரணம் என்ன என்று நாம் பின்புலத்தை பார்த்தால், இமாம் பெருமக்கள் முக்கியமான 3 விஷயங்களை குறிப்பாக நமக்கு தருகிறார்கள். இந்த சூரா இறங்கிய காலகட்டம் என்னவென்றால், அந்த வருடத்திலே அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், மனைவி ஹதீஜா அம்மையார் வஃபாத் ஆகிறார்கள். சரி, இங்குள்ள மக்கள் தான் ஈமான் கொள்ள மாட்டேங்கிறார்கள், நாம் பக்கத்து ஊருக்கு சென்று தாயிஃபுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு நாம் அழைப்பு கொடுப்போம் என்று செல்ல அங்குள்ள மக்களும் கல்லை கொண்டு அடித்து விரட்டுகிறார்கள். இப்படி அந்த ஒரு வருடத்திலே பலவிதமான சங்கடங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்கள் மறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சூரா யூசுஃபை கொடுத்து அதில் உள்ள சில சம்பவங்களை கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஆசுவாசப்படுத்துகிறான். இது முதலாவது காரணம். இரண்டாவதாக, யூதர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம் வேதத்தில் உள்ளதை போன்று குர்ஆனில் இருக்கின்றதா என்று அவர்கள் நோட்டமிடுவார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், எங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளினான். இந்த சூரா முழுக்க இறங்குகிறது. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது, மக்கா வாசிகளுக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது, நபிமார்கள் என்றால் யார் என்று தெரியாது. எனவே அவர்களின் மூலமாக யூதர்கள் கேள்வி கேட்க ஏவுகிறார்கள். முகமது ஒரு பொய்யர் தான், அவர் சொல்வது எல்லாமே கட்டுக்கதை தான், எங்கள் வேதத்திலே எங்கள் தௌராத்திலே ஒரு நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் நபியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த நபியை பற்றி இவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். அவரிடத்தில் சென்று, யாக்கூப் என்று ஒரு நபி இருந்தார், அவர் எப்படி பலஸ்தீனில் கனான் என்கின்ற பகுதியில் இருந்து மிஸ்ரி என்று சொல்லப்படுகின்ற எகிப்து தேசத்திற்கு குடும்பத்தோடு எப்படி மாறினார் என்கின்ற கேள்வியை நீங்கள் கேளுங்கள், அவர் வசமாக மாட்டிக்கொள்வார் என்று யூதர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். குறைஷிகளும் சென்று கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போதுதான் சூரா யூசுஃபை இறக்க அருளுகிறான். இப்படி 3 விதமான காரணங்களை பின்னாலே இமாம் பெருமக்கள் எழுதுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூரா அழகிய சூரா என்பதாகவும் ஒரு அழகரை பற்றிய சூரா என்பதாகவும் இமாம் பெருமக்கள் வர்ணிப்பார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகில் பாதி கொடுக்கப்பட்டுள்ளார்கள். யாருடைய அழகிலிருந்து பாதி? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர் அழகில் இருந்து ஒரு கீற்று தான், ஒரு சிறு துண்டு தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மர்ஹூம் பிஎஸ்பி ஸைனுல் ஆபிதீன் அவ்வல்லாஹு மர்ஹமஹு ஹஜ்ரத் அவர்கள் தங்களுடைய சொற்பொழிவிலே சொல்வார்கள், இருவருக்கும் அல்லாஹ் தஆலா பேரழகை கொடுத்திருந்தார், ஆனால் அந்த பேரழகிலும் அல்லாஹ் தஆலா ஒரு விதமான மாறுதல்களை கொடுத்திருந்தார். என்னவென்றால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழகு என்பது ஹுஸ்னு ஸபாஹதி என்பதாக சொல்லப்படும். அதாவது வாகிஃபுன் இன்த ஹத்தீன், ஒரு குறிப்பிட்ட அழகுதான் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறோம் என்றால் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தாலும் அந்த அழகு அப்படியே இருக்கும். அழகு கூடுதலோ குறைவோ இருக்காது, ஆனால் பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு பேரழகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகு என்பது ஹுஸ்னுல் மலாஹதி. அது எப்படிப்பட்டது என்றால், கைரு வாகிஃபின் இந்த ஹத்தி, அதை ஒரு அளவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. முதலில் பார்க்கும்போது ஒரு அழகு இருக்கும்,
பார்வையை திருப்பி விட்டு மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அழகு கொஞ்சம் கூடி இருக்கும். இப்படி எத்தனை முறை பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகு என்பது ஒரு அளவிற்குள் நிற்காமல் கூடிக்கொண்டே போகும். எனவே இருவரும் பேரழகுதான். எப்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரழகுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகு என்பது கொஞ்சம் கூட ஈடாகவே செய்யாது. அதனால்தான் இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், அவர்களின் அழகை பார்த்து பெண்கள் கைகளை வெட்டி கொண்டார்கள். யாருடைய அழகு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகை கண்டு. அந்த பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்திருந்தால் கைகளுக்கு பதிலாக கழுத்தையே அறுத்துக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு அழகில் மயங்கிவிடக்கூடிய பேரழகை கொண்டவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரழகை மேலோங்க செய்கிறது என்று இமாம் பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். நமக்கு வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம். எங்கு கால் வைத்தாலும் எனக்கு தோல்வியாகத்தான் இருக்கிறது. ஏராளமான இழப்புகளை நான் சந்தித்து விட்டேன். என்னுடைய சொந்தக்காரர்களே என்னை முதுகில் குத்துகிறார்கள் என்று ஒவ்வொருவருக்கும் பின்புலத்திலும் பலவிதமான கதைகள் இருக்கும், சம்பவங்கள் இருக்கும். இதேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது. அவர்களை ஆசுவாசப்படுத்ததான், உங்களுக்கு மட்டும் இது நடக்கவில்லை யா ரசூலல்லாஹ், உங்கள் முன்னால் வாழ்ந்த நபிக்கும் இது நடந்திருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான், இந்த சூறாவை இறக்குகிறான். அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துரோகங்கள் நடந்திருக்கிறது. யாரின் மூலமாக? தன்னுடைய சொந்த சகோதரர்கள் மூலமாக. தன்னுடைய 10 சகோதரர்கள் சேர்த்துதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே தள்ளுகிறார்கள். அவர்கள் செய்த முதலாவது துரோகம் இது. இரண்டாவது, கிணற்றில் தள்ளிவிட்டு கல்லை தூக்கி போட்டு கொல்ல பார்த்தார்கள். இருப்பினும் அவரை அப்படியே விட்டு விடலாம் என்று இன்னொரு சகோதரர் தடுத்து விட்டார். இது இரண்டாவது இரக்கமற்ற செயல். அந்த வழியாக சென்ற வழிபோக்கர்கள் தண்ணீர் எடுப்போமே என்று கிணற்றில் வாடிவிட அதன் வழியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே ஏறி வருகிறார்கள். போன சகோதரர்கள் மீண்டும் வந்து, என் வீட்டிலே தப்பித்து வைத்த அடிமை இவனை நீங்கள் உங்கள் நாட்டிற்கு எடுத்து செல்லுங்கள், எவ்வளவு காசு கொடுத்தாலும் அற்ப காசு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி கண்ணால் அவரை மிரட்டி, எதுவும் பேசக்கூடாது, நாங்கள் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் என்று சகோதரர்கள் மிரட்டி அமைதியாக இருக்க செய்கிறார்கள். ஒரு அடிமையை போன்று அந்த இடத்துல மாற்றப்படுகிறார்கள். சொற்ப காசை கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக வாங்கி செல்கிறார்கள் அந்த வழிபோக்கர்கள். அவர்கள் செய்த மூன்றாவது துரோகம் இது. அங்கே சென்று பார்த்தால் அங்கே மார்க்கெட்டிலே பொருட்களை விற்பதை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விற்கப்படுகின்றார்கள். அசீஸ் என்கின்ற அந்த நாட்டின் பொருட்களுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கி வீட்டுக்கு செல்கிறார். அங்கே சென்றால் எஜமானி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை கண்டு தவறுக்கு அழைக்கிறார்கள். அதுவரைக்கும் பணியாளனாக வேலைக்காரராக நடத்தப்பட்ட அவர் இப்போது அபாண்டமாக பழி சுமத்தப்படுகிறார்கள். அங்கிருந்து சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். சிறைச்சாலைக்கு சென்று அங்கேயே பல வருடங்கள் அவர்கள் கழிக்கின்றார்கள். இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையை முழுக்க தன் சொந்தத்திலிருந்து தொடங்கி வெளிமக்கள் வரைக்கும் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரோகத்தால் முதுகிலே குத்தி கொண்டே இருந்தார்கள். இருப்பினும் நிகழ்காலத்தை கண்டு துவண்டு போபவர்கள் கிடையாது நபிமார்கள். அவர்கள் ஒருபோதும் நிகழ்காலத்தை கண்டு கலங்குவதில்லை. அல்லாஹ் நமக்கான ஒரு எதிர்காலத்தை வைத்திருப்பான் என்று அவருக்கு வீறு கொண்டு எழுந்தார்கள். அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அரசருக்கு உகந்த அவராக மாறுகிறார்கள். அந்த மிஸ்ர் நாட்டின் அதிபதியாக அடுத்து மாறுகிறார்கள். காலம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா சுழற்றிக் கொண்டே இருப்பான். தில்கல் ஐயாம் நுதாவிலஹா என்பதாக குர்ஆனில் வரும். இப்போது இருக்கின்ற காலம் எல்லோருக்கும் ஒரே போன்று இருக்காது. ஒருவர் மேல் இருப்பார், ஒருவர் கீழ் வருவார். இப்படி நாம் காலங்களை சுழற்றிக் கொண்டே இருப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த அடிப்படையில் மீண்டும் சகோதரர்கள் எங்கே வருகிறார்கள்? மிஸ்ர் நாட்டில் ஒரு அரசர் இருக்கிறார், ஏழை மக்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார் என்று சொல்லி 10 சகோதரர்களும் மிஸ்ரை நோக்கி வருகிறார்கள். வந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தம்பிதான் என்று தெரியாமலேயே உதவி பெற்று செல்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொஞ்ச நேரம் அவர்களோடு பொருட்களை மறைத்து வைத்து விளையாடி இறுதியாக சொல்லிவிடுகிறார்கள், நான் தான் யூசுப் என்பதாக. மீண்டும் இந்த சகோதரர்கள் ஊருக்கு சென்று கனான் என்கின்ற பகுதிக்கு சென்று தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே சொல்லி அவர்களை மீண்டும் அங்கிருந்து மிஸ்ருக்கு அழைத்து வருகின்றார்கள். ஆரம்பத்தில் யூதர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இந்த சம்பவத்தின் மூலமாக முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியருக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படி சொந்தத்திலிருந்தே அவர்களுக்கு கஷ்டம் வந்திருக்கிறது யா ரசூலல்லாஹ், உங்கள் கூட்டத்தார் உங்களை கஷ்டப்படுத்தினால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், அதை கடந்து சென்று விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த சூறாவை இறக்கி அருளினார். இந்த சூறாவுடைய இன்னொரு சிறப்பு அம்சத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு இடத்திலும் கூட சொர்க்கம் நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியதே கிடையாது. இதெல்லாம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் செய்தால் நரகம் கிடைக்கும் என்று எல்லா சூறாக்களும் அல்லாஹ் தஆலா சொல்வதுண்டு.
இந்த சூறாவில் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கம் நரகம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. குர்ஆனில் அதிகமாக சொல்லப்பட்ட நபி யார் என்று நீங்கள் கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் முழுமையாக சொல்லப்படவில்லை. அவர்கள் குழந்தையாக இருந்தபோது என்ன நடந்தது, பிறகு அவர்கள் தெரியாமல் ஒரு கொலை செய்தார்கள், பிறகு அந்த ஊரை விட்டு சென்றார்கள், திருமணம் முடிந்தது, பிராவனை கொண்டார்கள், மக்களை அந்த கடலை பிளந்து அழைத்து சென்றார்கள் என்று மூடலாக பல இடங்களில் வரும். முழுமையாக சொல்லப்பட்டிருக்காரு. ஆனால் ஒரே சூறாவில் அவர்களுடைய சிறு வயது முதல் வாலிபம் எப்படி இருந்தது, அவர் அரசனாக இருக்கும்போது என்ன செய்தார், அவருடைய வஃபாத்து வரைக்கும் முழுமையாக சொல்லப்பட்ட ஒரு நபி என்றால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் என்று இமாம் பெருமக்கள் இதற்கான விளக்கங்களை கூறுவார்கள். எனவே இந்த யூசுப் சூரா நம்ம இடத்தில் சொல்ல வந்த செய்திகள் என்ன, சோதனைகள் வந்தால் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது. இது முதலாவது செய்தி. இரண்டாவது, பொறாமையை முழுமையாக விட்டுவிட வேண்டும். தன் குடும்பத்தின் மீதே பொறாமை கொண்டால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். மூன்றாவது, வருகின்ற சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சபுர் செய்ய வேண்டும். நான்காவது செய்தி, மன்னிப்பு. அதுதான் எல்லாவற்றையும் விட உயர்வான செயல். அவ்வளவு செய்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னித்து விடுகின்றார்கள். என்னுடைய சகோதரர்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று முழுமையாக சகோதரர்களை மன்னிக்கும் குணம் இந்த இடத்துல மேலோங்கி காணப்படுகிறது. இது நான்காவது செய்தி. ஐந்தாவது, அல்லாஹு தஆலா ஒரு திட்டம் தீட்டுகின்றான் என்றால் ஆரம்பத்தில் மனித பார்வைக்கு அது சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த இறுதி முடிவு என்பது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிவான். எனவே நாம் நமக்கு வருகின்ற சோதனைகளையும் கஷ்டங்களையும் உறவுமுறைகள் சொல்கின்ற எல்லா விதமான குத்தல் பேச்சுகளையும் பொறுத்து கொள்ள வேண்டும். எதிர்காலம் அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்பாக வைப்பான் என்பதுதான் இந்த சூரா யூசுஃபிலே நமக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான விஷயங்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். பொருளீட்டுவதற்கு உங்களுக்கிடையே பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அளப்பரிய கருணை புரிபவனாக இருக்கின்றான். எவன் வரம்பு மீறியும் அநீதியாகவும் இவ்வாறு செய்கின்றானோ அவனை நாம் நெருப்பில் வீசிய தீர்வோம். மேலும் இது அல்லாஹுக்கு இலகுவானதாக உள்ளது. உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பெரும் பாவங்களை தவிர்த்து வந்தீர்களானால் உங்களுடைய சின்னஞ்சிறு தவறுகளை உங்கள் கணக்கில் இருந்து நாம் நீக்கிவிடுவோம். மேலும் உங்களை கண்ணியமான இடத்தில் நுழைய வைப்போம். பாகம் 5 அத்தியாயம் 4 வசனங்கள் 29 முதல் 31 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய தனிப்பெரும் கருணை மிக்க இறைவா, இந்த நாளின் எங்கள் நோன்பு மற்றும் பிரார்த்தனைகளை ஏற்று அருள் புரிந்து உதவி செய்வாயாக. தவறுகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் காப்பாற்றுவாயாக. வழி தவறாமல் நேர்வழி காட்டி உனது உதவியால் நாள் முழுவதும் தொடர்ந்து உன்னை நினைவில் வைத்திருக்கவும் உதவுவாயாக. உன் அருட்கொடைகளை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக. எங்களை பிறர் மத்தியிலும் இந்த உலகிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவாயாக. ஓதுவீராக என்ற இறைக்கட்டளையோடு தொடங்கி உலகத்திற்கே அறிவு வெளிச்சம் வழங்கும் திருக்குரான் இறக்கப்பட்ட மாதத்தின் நன்மைகளை கொண்டு எங்கள் சமூகத்தையும் சந்ததிகளையும் ஆண் பெண் இரு பாலிருக்கும் நல்ல கல்வியையும் அனைத்து துறைகளிலும் அறிவையும் வழங்குவாயாக. தவறுதலில் இருந்து நேர்வழியும் பாவங்களில் இருந்து விடுதலையும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பும் எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. எங்கள் நல்ல செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் முயற்சிகளில் வெற்றியை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்